ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி போன வீடியோவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் இதிலே ஸ்டோரியை முடிச்சிடுவேன். இதிலேருந்து எபிசோட் 3லாம் கேட்காதீங்க. இது ஜஸ்ட்டு நான் 1 ஷாட்டாக போடணும்னு நினச்சிருந்தது, தெரியாமல் 2 ஷாட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சில குழப்படிகள்னால நேற்று நடந்தது. அதனால தான் ரொம்ப பேச வேண்டாம், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் இருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். போன வாட்டி நான் இதில் முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு அவருடைய மேன்ஷன்லேயே தங்க வச்சுருந்துருப்பார். அதுவும் இல்லாமல் நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஆல்ஃபா அப்படின்றது தெரிஞ்சதும் ரொம்பவும் கோவப்பட்டிருப்பாது. ஏன்னா நம்ம டேக்கு ஆல்ஃபா அப்படின்னாலே பிடிக்காது சொல்லப்போனால். ஏன்னா அவங்க ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணம். இன்னொன்று, ஆல்ஃபா அப்படின்ற ஒரு நேம்னால தான் ஒமேகாஸை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே நம்ம டேக்கு ஆல்ஃபானா கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஸோ இதில் பார்த்தா அதுக்கு நம்ம ஜங்குக்கு ஆல்ஃபான்னு தெரிஞ்சிருச்சா, பார்த்தா அது குறையா நல்லா போட்டு நம்ம ஜங்குக்கு அவர் நினச்ச மாதிரியே நம்ம டேவை போட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது நம்ம டேக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்திருக்கும். நான் அதில் தான் லாஸ்ட் பார்ட் முடிச்சிருந்தேன். நம்ம இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ காட்டுறாங்க ஒரு நைட் டைம்டா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு பெட்ரூம் அதில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு உட்காந்துட்ருக்கிறதே ரொம்ப வெறுப்பாக உட்காந்துட்ருக்காரு. பிடிக்கவே இல்லை. அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அவருக்கு. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அவர் வாயே திறக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, அமைதியாக அந்த ஒரு பெட்டில் உட்காந்துட்டே இருக்கா. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அப்படியே ரூம்குள்ளே வர நம்ம டே ஒரு மாதிரி அமைதியாக அந்த இது பெட் மேலே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு, இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன காலிலேருந்து நொய் 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 நொய்ன்னா என்ன அமைதியாக இருக்க? என்னை விடுன்னு சொன்னேன், ஆனால் நீ கேட்கவே மாட்டேற. அதான் நான் சொல்கிறேனே, நீ என்ன கேட்டாலும் நான் விட மாட்டேன். நான் நினைக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருப்ப, அவ்வளோதான். என்னை விட, நான் போகணும். என்னை வீட்டில் தேடுவாங்க. ஓ, வீட்டில் தேடுவாங்கன்னா எப்படி? உங்கள் ஆண்டி உனக்கு வேலை கிடச்சிருச்சான்னு தேடுவாங்களா? இல்லை வெளியே எதுனாவது ரெண்ட்டுக்கு வீடு பார்த்துட்ருக்கியான்னு சொல்லி தேடுவாங்களா? இல்லை வேலை எதுனா தேடி போயிட்டுருக்குன்னு எதுனா தேடுவாங்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பார், உன்னை நான் இங்கே கூட்டு வச்சுருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கேனை கிடையாது, புரியுதா? ஒருத்தனை தெரியாமல் வீட்டுக்குள்ளே நான் சேர்க்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு உன்னை பற்றி தெரியாமல் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் உன்னை பற்றி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அதனால தான் உன்னுடைய பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அதையும் கொஞ்சம் நோண்டினேன். எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டீல்லாம் இல்லை. உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரியும் எனக்கு. சொல்லட்டுமா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சொல்லணுமா? சொல்லு பார்க்கலாம். என்ன தெரியும் உனக்கு? உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. வேணா இல்லை, என்னமோ சொல்ல வந்தியே, சொல்லு. இல்லை, உனக்கு தான் என்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்காது. என் மூஞ்சை பார்த்தாலே வெறுப்பாகும். இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிற. அப்புறம் அதுக்கு என்கிட்ட இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு. ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்காது தான். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீ எதுக்கு என்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற? அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆசை இல்லை, எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிற. என்ன தெரிஞ்சுக்கிற நீ என்னை பற்றி? ரொம்ப தான் பார்த்துட்ருக்கேன். நீயும் வளவலன்னு பேசிகிட்டே போகிற. என்னை பற்றி அப்படி என்ன தெரியும் உனக்கு? நீ ஒமேகா தானே? இது சொல்லு, நீ ஒமேகா தானே? ஏன் அமைதியாயிட்ட? இல்லை இல்லை, நான் ஒமேகா இல்லை. ஓ, ஒமேகா இல்லைன்னு உனக்கு தெரியுதுண்ணா, அப்போ நீ ஒமேகா தான். நான் தான் ஒமேகா இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒரு ஹியூமனுக்கு ஒமேகானா என்னன்னு தெரியாது. நீ ஒமேகாவே இல்லைன்னு சொல்கிற. அது நீ எதுக்கு இந்த மாதிரிலாம்? இது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை கூப்பிட்டு ஃபஸ்ட் டேவே கண்டுபிடிச்சிட்டேன்.
எப்படி உம், உன் மேலேருந்து வர அந்த சாண்டல்வுட் ஸ்மெல் அது அது ம் பேசு. என்ன அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை. நான் நீ ஆல்ஃபான்னு எனக்கும் தெரியும். ஓ, பரவாயில்லையே. அதனால தான் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் இங்கேருந்து போயே ஆகணும். வழியை விட. ஏய், எங்கே போகிற நீ? ஒரு ஆல்ஃபாவாக நான் சொல்கிற விஷயங்களை நீ கேட்டு தான் ஆகணும். அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன்னுடைய ரூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அடிபடைஞ்சு போகிறதுக்கு நான் ஒன்றும் உன்னுடைய வீட்டு வேலைக்காரன் கிடையாது, புரியுதா? அதெல்லாம் வேறு யார்கிட்டேயாவது வச்சுக்கோ. அதே மாதிரி உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஒமேகா இருக்கும், அவங்கக்கிட்ட போ. தயவு செஞ்சு நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. என்கிட்ட உன் வாலெல்லாம் ஆட்டாத, இழுத்து வச்சு அறுத்துடுவேன், புரியுதா? வழியை விட. பரவாயில்ல, மற்ற ஒமேகாஸ் மாதிரி நீ இல்லை. என்னது? இல்லை, நான் ஒமேகாஸ் பார்த்தே கிட்டத்தட்ட வருஷம் ஆக போகுது. வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன். அப்படி பார்க்கணுன்னா தனியாக இந்த ஊரை விட்டு வெளியே தான் போகணும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒமேகாஸ் ஆல்ஃபாஸ் எல்லோரும் மிக்ஸ்டாகி தான் இருக்கீங்கள்ல. ஆனால் என்ன, வெளியே கொஞ்சம் படம் போட்டு காட்டாமல் மக்களோட மக்களாக இருக்கீங்க. இப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை? கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் நீயாவே வந்து மாட்டிட்டிய. நானா வந்து சொல்லு, எதுக்கு அன்றைக்கி கிளப்புக்கு வந்தேன்? கிளப்புக்கு அது என்னோடய இஷ்டம், நான் வரேன். அது எதுக்கு நீ கேட்குற? அந்த இடத்துல வேறு யாராவது ஆல்ஃபாஸ் இருந்தாங்கன்னா அது உனக்கு எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சும் எதுக்கு வெளியே வர? அது உனக்கு ஏஜ் என்ன? 20. உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீட் உனக்கு கிடச்சிதா? இல்லை. அப்போ நீ வெர்ஜின், ஆமாம் தானே? அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. அதில் என்ன பிரச்சனைன்னு வரை கேட்குறேன். ஆல்ஃபாஸ் ஒமேகாவை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதில் பார்த்தா அதுக்கு நீ வெர்ஜின். பெர்மிஷன் இல்லாமல் தொடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அதில் உனக்கு ஓகேவா? மேலே கையை வச்சேன்னா பல்ல தட்டிடுவேன். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு நம்ம டே வந்து பெட்டில் தானே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் அப்படியே பின்னாடி தள்ளி போட்டு அந்த பெட்லேயே பின் பண்ண நம்ம டே வந்து தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா நம்ம சங்குக்கு வந்து ஒன்று மேன்லியாக இருப்பார், இன்னொன்று வந்து அவர் ஒரு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவுடைய பவர் வந்து ஒமேகாவை விடவும் பல மடங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டேவால் நம்ம ஜங்குக்கு எதிர்த்து நிற்கவே முடியல. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, என்ன பல்ல உடைக்கிறேன்னு சொன்னேன், என்னத்தை கிழிக்க முடிஞ்சது உன்னால்? நவந்து போ, சொல்லு. நான் ஆல்ஃபா தானே, என்னை முடிஞ்ச தள்ளி விடு. முடியாது, ஏன்னா நீ ஒமேகாஸ் எல்லாரையுமே நாங்கள் குறைச்சி பேசுகிறோன்னா அது அவங்க ஸ்ட்ரென்த் மூலமாக, புரியுதா? ஆல்ஃபாஸ் பிறப்பிலேயே ஸ்ட்ராங்கானவங்க, ஒமேகாஸ் ரொம்பவும் வீக்கானவங்க. அதை நான் இதில் தான் சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பாக கிடையாது. ஒரு சில ஆல்ஃபாஸ் இருக்காங்க தான், எல்லா ஒமேகாஸையும் மட்டும் தட்டி அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற ஆல்ஃபாஸ் இருக்காங்க தான். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு ஒமேகாஸை கூட தொட்டதே இல்லை, தெரியுமா? ஏன்னா எனக்கு வர ஒமேகாவை மட்டும்தான் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு, அதுவும் எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது, ஆனால் நான் அவங்கக்கிட்ட லாயலாக தான் இருக்கேன். எல்லா ஆல்ஃபாஸையும் குறைச்சி இட போடாத மிஸ்டர் கிம் டேயோங். நீ நான் வந்து தள்ளி போன்னு சொன்னேன், போகிறேன், இதுக்கே வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு 2 ஸ்டெப் நான் வந்துடுறாரு நம்ம டேவை விட்டு. அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அவர் பாட்டுன்னு கை கட்டி நின்றுட்டுருக்கா.
நம்ம டக்குன்னு அந்த பெட்டை விட்டு இறங்கி அவரோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அவரும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ரூமை விட்டு போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி டோரை லாக் பண்ணிடுறாரு. பட் திரும்பி ஓப்பன் பண்ணி நம்ம டேவை பார்த்து, ஐம் சாரி, நான் அதை வேணும்னு பண்ணலை. ஐ மீன் பண்ணேன் தான், ஏன்னா உனக்கு புரிய வைக்கணும்னு பண்ணேன். அதை பண்ணணுன்றது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. ஓகே, பி கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடா. நம்ம டேக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஆல்ஃபாஸ்னாலே ஒரு மாதிரி ரூடாக இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம டேக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு இருக்கார். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். ஏன்னா ஆல்ஃபாஸ் இறங்கி வந்து சாரிலாம் கேட்பாங்களா அப்படின்றதுலாம் நம்ம டேக்கு தெரியாது. அவங்க ராஜ்யம்தான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பாரு. பட் நம்ம ஜங்குக் மாதிரியே வந்து ஆல்ஃபாஸ் இருக்காங்கன்றது அவருக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம டே வந்து அந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு மாதிரி கோவமாகவே எடுத்துக்கிறாரு, ப்ளஸ் அது ஒரு லெசனாகவும் எடுத்துக்கிறாரு நம்ம டே. இப்போ அப்படியே அமைதியாக இருக்கார். அன்றைக்கி நைட் எதுவுமே பேசவே இல்லை நம்ம டே. டக்குன்னு கீழே இருந்து நம்ம ஜங்குக்கு வந்து கூப்பிடுற சத்தம் கேட்குது. நம்ம டேவும் வந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு காரிடோர்லேருந்து கீழே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பாடுக்கு கூப்பிடுறாரு டைனிங் ஹாலுக்கு. சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம டேவும் வந்து கீழே இறங்கி போகிறாரு. இறங்கி போய் பார்த்தா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட் நம்ம டேக்கு முன்னாடி இருக்கிறது. அங்கே இருக்கிறது எதுவுமே வந்து அந்த ஊரில் சராசரியாக சாப்பிட்றது கிடையாது. இந்த ஒமேகாவுடைய வில்லேஜ்லலாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல, ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அவங்களுடைய ஃபுட். அந்த ப்ரிப்பேரிங் மெத்தட் எல்லாமே ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கே மட்டுமே கிடைக்கிற இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் கிடைக்கிற இந்த ஒமேகாஸுடைய ஃபுட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டேக்கு முன்னாடி அந்த டைனிங் ஹாலில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்னடா இதெல்லாம் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ப்ளஸ் அவர் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆக போகுது. அவருக்கு பசிக்குது. இன்னொன்று வர அந்த டிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் டெலிஷியஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது நம்ம டேக்கு. பட் ஆனால் டக்குன்னு போய்ட்டு சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் வந்து அதை பார்க்குறாரு. பட் அவர் நம்ம டேவை வந்து வாண்டடாக கூப்பிடணும்னு நினைக்கல. நம்ம டேவாக கம்ஃபர்டபுளாக வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ நம்ம ஜங்குக் பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, இல்லை வேறு சாப்பிடும்போது இடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கே, பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்காங்க, சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வேணும்னே நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்ருக்க நம்ம டேக்கு வந்து அது இன்னமும் ஒரு மாதிரி அப்படியே எச்சி ஊற ஆரம்பிக்குது. இப்போ டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஷுவலாக இருக்க மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு டேபிளில் உட்காந்துட்ருக்கா. அவருக்கு முன்னாடி ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டுக்கு முன்னாடி தான் வந்து அந்த டிஷ் எல்லாமே இருக்குது. ஸோ அவர் அப்படியே லைட்டாக எட்டி ஒரு டிஷ்ஷை எடுக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து அதை எடுத்துடுறாரு. இப்போ ஒன்று நம்ம டீ தான், அது நான் எடுக்கிறதுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து கத்தா, ஓ அப்படியா சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, அவருடைய சாப்ஜிக்கால் நம்ம டேவோடைய பிளேட்டில் வந்து வைக்கிறாங்க. நம்ம டேவும் வந்து அதை எடுத்து சாப்பிட்றாரு டக்குன்னு. பட் அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் ஆகுது, இப்போ இந்த ஒரு ஆல்ஃபாவோ ஒமேகாவோ வந்து ஃபுட் இதுமாரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இல்லாமல் ஒரு எனிமீஸாக இருந்துக்கிட்டோ இல்லை ஸ்ட்ரேஞ்சராக இருந்துக்கிட்டோ இந்த மாதிரி சாப்பாடெலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கே தெரியும் கொரியன் சைடில் வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். தெரியாதவங்க கிட்ட போய்ட்டு சாப்பாடை இல்லைனா அப்போ தான் ஃப்ரெண்டானவங்க கிட்டலாம் சாப்பாடை ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம டேக்குக் விஷயத்துலேயே அது நிறையவே நடந்திருக்கு. இப்போ நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கு வந்து சாப்பாடை கொடுக்கும். நம்ம டே வந்து அதை எடுத்து கப்புக்குன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு ரியலைஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. பட் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே ரியலைஸ் பண்ணதை கண்டுபிடிச்சிட்றாரு. பட் அவரும் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. அவரும் சாப்பிட்றாரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுச்சில் போயிட்டு நம்ம டே வந்து உட்காந்துட்ருக்கா. பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கும் வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம டே தான் டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்னமோ தேடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு, என்ன தேடிட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. என்னமோ தேடிட்டுருக்கல, என்ன சொல்லு? இல்லை ரிமோட்டு. ஓ டிவி பார்க்க போறியா? அது ஒன்றும் இல்லை, டிவி பக்கத்தில் தான் இருக்குது பாரு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். பரவாயில்லையா? என்ன பரவாயில்ல? இல்லை ஒன்றும் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுதான் டக்குன்னு அமைதியாக வந்து உட்காந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அவர் வேறு வால்யூம் ஹையாக வச்சுட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காரு. நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி வால்யூம் ஹையாக வச்சுருக்குது. இப்போ நம்ம டே தான், எதுக்கு ஃபோன் அவ்வளோ சவுண்ட் வச்சுட்ருக்கேன்? நான் இப்போ எதுனா தப்பு பண்ணேன்னா என்ன? ஆமாம், தப்பு தான் பண்ணேன். நான் டிவி பார்த்துட்ருக்கேன்ல, உட்காந்து டிவி பாரு. இல்லைனா ஏஞ்சி ஒரு ரூமுக்கு போயிட்டு ஃபோனை பாரு. சும்மா டிவி பார்த்துட்ருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்ருக்க. எனக்கு அந்த சவுண்டு இந்த சவுண்டு ஒன்றா கேட்டுட்ருக்கு. ஓகே, இப்போ என்ன? நான் இங்கே உட்காந்து ஃபோன் நோண்டக்கூடாது தானே? ஃபோனை வச்சுட்டேன். கூல். எதுக்கு கோவப்படுற? இரிட்டேட் ஆச்சு. ஓகே, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ஃபோனை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம டே கூட சேர்ந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டிவியில் வந்து நார்மலாக ஒரு ட்ராமா மாதிரி என்னமோ ஓடிட்டுருக்கு. நம்ம டேவும் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. பட் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை திட்டலை. சொல்லப்போனால் நம்ம டே வந்து சொல்கிறத நம்ம ஜங்குக் வந்து கேட்டிருக்காரு. பொதுவாக சொல்லப்போனால் இந்த ஆல்ஃபாஸ்லாம் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடை யாருக்காகவும் வந்து குறைச்சிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் மேரேஜ் ஆன ஆல்ஃபாஸே வந்து அவங்களுடைய ஒமேகாவை ரொம்பவும் கீழ்த்தனமாக தான் நடத்துவாங்க ஒரு சில பேர். ஆனால் இப்படிப்பட்டவங்க எல்லாரையும் பார்த்த நம்ம டேக்கு இவருக்கு கூட இருக்கிற இந்த ஆல்ஃபா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஈவன் நம்ம டே ஒரு ஒமேகான்னு தெரிஞ்சும் அவர் சொல்கிற விஷயத்த அவர் காது கொடுத்து கேட்டு ஓகேன்னு சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபோனை அந்த இடத்துல வச்சிடுறாரு நம்ம ஜங்குக். அதை பார்த்து ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு க்யூரியஸாக இருக்குது, எதுக்கு நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது நம்ம டேக்கு. ஆனால் நம்ம டேவால் வந்து வாயை திறந்து சரியாக கேட்க முடியல. சரி, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம டேக்கு வர, சரி எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இப்போ டக்குன்னு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கிட்ட கொடுக்க, நம்ம டேவும் வந்து அதை வாங்கிட்டு குடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அவரே அறியாமல் நம்ம ஜங்குக்கை பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அவருக்கு அது தெரியுது, நான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டக்குன்னு அந்த ஸ்மைலை வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆக்கிட்டு, தேங்க்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னை எப்போ இங்கேருந்து போவிடுவேன்? நான் உன்னை அனுப்புகிற ஐடியாலே இல்லையே. என்னது? இல்லை, போகலாம், தோன்றப்ப சொல்கிறேன் அப்பப்போ. ஓ, உனக்கு என்னை பற்றி வேறு என்ன தெரியும்? க்யூரியஸாக இருக்கா? இல்லையா? அப்படியே கேட்குறேன். இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு. வேறு நிறைய தெரியாது, நீ சொல்லலாம்ல. நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கேன்? சும்மா உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாமே. பேசுகிறதுக்கு நம்ம என்ன டேட்டிங்? பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ஒன்று தெரியுமா? இல்லை உனக்கு தான் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என் டேட்டிங் அரேஞ்ச் பண்ணுமா என்ன? அப்படி நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்ருக்க. சரி, நான் எதுவும் பேசல, நீ கோவப்படாத. நான் கோவப்படுறது உனக்கு என்ன அவ்வளோ அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கா என்ன? இரிட்டேட்டிங் இல்லை, பயமாக இருக்கு. பயமா? நான் கோவப்படுறதுல உனக்கு என்ன பயம்? அதுவா, டக்கு நேரி வந்து நான் அடிச்சிட்டேனாவா? நீ என்னை விட ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது நான் அடித்தா உனக்கு என்ன வலிக்கவா போகுது? நீ ஸ்ட்ராங், எனக்கு தெரியும். நீ ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன பேசுகிற நீ? டே, ஒன்று சொல்லட்டுமா? நீ ஆல்ஃபாஸை பற்றி என்ன நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இருக்காங்க தான், ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. முக்கியமாக நான் ஒமேகாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுலேயும் நீ இந்த இடத்துல பார்க்குறதே கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் எப்படியும் பரவாயில்ல, நீயே வந்து மாட்டிக்கிட்டேன் என்கிட்ட. நான் கண்டிப்பாக உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்.
ஒமேகான்றப்போ ஒரு ஆல்ஃபாவா ஒமேகாஸ்க்கு கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். உன்னோடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னோட தொட மாட்டேன். உன்னை அதே சேம் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்னுடைய ஒமேகாவை மட்டும்தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு கிடையாது. நீயும் ஒரு ஒமேகா தான். நீ வேறு யாராவது ஒரு ஆல்ஃபாவுக்கு சொந்தமாக போகிறதா இருந்தாலும் ஆஸ் அ ஆல்ஃபாவாக நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை பார்த்துப்பேன். இப்போயும் நான் உன்னை வெளியே விடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? நீ இங்கேருந்து வெளியே போனால் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன். நீ நீ என்ன சொல்ல வர? இங்கேருந்து நீ வெளியே போனால் சேஃபாக இருக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு வெளியே போனால் ஒன்று உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிம்மினுடைய வீட்டுக்கு போவேன், இல்லையா திரும்பியும் அந்த நரகத்துக்கே போவேன். அங்கே போனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் உனக்கு இதெல்லாம் அவசியமாக சொல்லு. நான் இங்கே உன்னை பார்த்துக்கிறேன் தான் சொல்கிறேன். உன்னுடைய ஆல்பாவை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தாங்கிக்கலாம். வேணும்னா உன்னுடைய ஸ்டடீஸ்க்கும் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்தே வெளியே போ. நீ ஒமேகான்னு தெரிஞ்சு உன்னை நான் கஷ்டப்பட வைக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. புரியுதா? ஆனால் நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற? அதான் சொன்னனே, ஒரு ஆல்ஃபாவா நீ ஒமேகான்னு தெரிஞ்சு உன்னை கஷ்டப்பட வைக்கிறது ஒரு ஆல்ஃபாவுக்கு நல்லதில்லை. சொல்லப்போனால் அப்படி நான் உன்னை கஷ்டப்பட விட்டேன்னா நான் ஆல்ஃபாவே இல்லை. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே என் விரல் படாது. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேறு ரூம் கூட உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். பட் உன்னுடைய சேஃப்டிக்கு நீ இங்கே தான் இருக்கணும். இது நான் சொல்கிறது உறுதி. உன்னால் இந்த ரூல்ஸை மட்டும் பிரேக் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே எதை வேணால் போட்டு உடச்சிக்கோ, என்ன வேணால் சொன்னிக்கோ, என்ன வேணால் செஞ்சுக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உன்னுடைய சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். புரியுதா? 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 சரி, நான் மேலே போகிறேன். நீ டிவி பாரு. ரூம் ஓப்பனில் தான் இருக்கும். தூக்கம் வந்துச்சுன்னா வந்து தூங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம டே வந்து கீழே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து மேலே போயிடுறாரு. அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. டைம் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, நம்ம டேவை காணோம். பக்கத்துலேயே ஒரு பாட்டில் இருக்குது, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணியும் இல்லை அந்த பாட்டிலில். சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அப்படியே கீழே நடந்து வராரு. பார்த்தா அந்த இடமே ரொம்பவும் இருட்டாக இருக்குது. டிவி மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம டே எங்கன்னு பார்த்தா அவர் வந்து கவுச்சில் படுத்துட்ருக்காரு. தூங்கலை, பட் ஒரு மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கார். நம்ம ஜங்குக்கு எதுவுமே சரியாக படலை. நம்ம டேவை கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே வந்து ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷிவரிங்கில் இருக்கார். அந்த பாட்டிலை அங்கேயே போட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டே கிட்ட ஓடி வர நம்ம டேவை போட்டு எழுப்புறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே டே எழுந்துரு, கண்ணை தர. டேய் டேய் டே ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், கண்ணை தர. டே டே எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை போட்டு அப்படியே ஒழுக்கிட்டே இருக்கா. பட் நம்ம டே வந்து கண்ணே திறக்க மாட்டுறாரு. அவருடைய ஃபேஸ் எல்லாம் பார்த்தா செம்மையாக வேர்த்துருக்கு நம்ம டேக்கு. அப்படியே ஒரு மாதிரி அவர் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு சுத்தமாக முடியவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, இவன் இப்படியே கவுச்சில் இருந்தால் கீழே எதுனாவது விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவை அப்படியே கையில் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு மேலே அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே நம்ம டேவை வந்து பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு நல்லா பெட்ஷீட்டெல்லாம் மூடி விட்டுட்டு நம்ம டேவை ரொம்ப செக்யூராக வைக்க நம்ம டே வந்து ஒரு மாதிரி வேர்த்து அவர் ஃபேஸ் ஃபுல்லாக. இன்னும் சொல்ல போனால் மேன்ஷன் ஃபுல்லாக ஏசி அப்படின்றப்போ எப்படி நம்ம டேக்கு வேர்க்கும்? ஃபுல்லாக ஒரு மாதிரி வேர்த்துருக்கு, ஃபுல்லாக அப்நார்மலாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இது வந்து நார்மல் ஷிவரிங்கோ இல்லைன்னா ஃபீவர் வந்தால் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் கிடையாது.
அவருக்கு தெளிவாக புரியுது நம்ம டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட்டில் வந்து ஒரு மாதிரி நீடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஹீட் கிடைக்கிறதுக்குள்ளாடியே ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒமேகாஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைனா வீட்லேயே வந்து ஆல்ஃபாஸ் பார்த்துருவாங்க. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹீட் வரப்போ அவங்களுடைய ஆல்ஃபாவோட மேட்டிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹீட்குள்ளே நம்ம டே வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அவர் இன்னும் கண்டுபிடிக்கல. நம்ம ஜங்குக் மட்டும்தான் இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆல்ஃபா. நம்ம ஜங்குக்கால் என்ன பண்ண முடியும்னா நம்ம டேவை எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வைக்கணும். அவருக்கு அந்த வேர்த்து ஊற்றுறதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். அந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுளாக வைக்கணும். அந்த வேர்த்து ஊற்றுறது ஏன்னா நம்ம டேவோடைய பாடியில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் வந்து பீக்கில் இருக்கும். ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த நேரம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது. டோபமைன் வந்து அதிகமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டே வந்து இப்போ அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டுருக்க நம்ம ஜங்குக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேயே நம்ம ஜங்குக்கும் போயிட்டு நம்ம டேவை நல்லா இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேக்கும் கட்டி அணைக்கிறதுக்கு எதுனா ஒன்று கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கிடச்சதும் நம்ம ஜங்குக்கு அவரும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த ஹார்மோன்ஸ்லாம் ரொம்பவும் பீக்கில் இருக்கிறதுனால நம்ம டேவோடைய அந்த ஒரு நேச்சுரல் பாடி சென்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து சும்மாவே ஆல்ஃபாஸை வந்து ட்ரிகர் பண்ணும். பக்கத்தில் இருக்க ஆல்ஃபாவை ட்ரிகர் பண்ணும். பத்தாததுக்கு நம்ம டே இப்போது ஹீட்டில் இருக்கார். ஹீட்டோடு சேர்ந்து அந்த ஹார்மோன்ஸோட ப்ளஸ் இவருடைய இந்த நேச்சுரல் சென்ட்டும் அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ்டப் ஆகி பக்கத்தில் இருக்க ஆல்ஃபாவை ட்ரிகர் பண்ணுது. அதாவது நம்ம ஜங்குக்கை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. பத்தாததுக்கு நம்ம ஜங்குக் வர ஒரு ஆல்ஃபா அப்படின்றப்போ அவருடைய பாடியில் அவருக்கும் அந்த ஒரு மேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஆக்டிவ் ஆகிடுது. எப்படின்னா நம்ம டேவோடைய அந்த ஒரு ஹார்மோன்ஸ்னால் ப்ளஸ் ஆல்சோ அவர் வேறு இப்போ ஹீட்டில் இருக்கார்ல, அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகி நேராக போயிட்டு நம்ம ஜங்குக்கை ட்ரிகர் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிடுது. இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையாமல் 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம டே வந்து ஹீட்டில் இருக்கார். அவரும் ஒரு மீட்டிங் ஸ்டேஜில் இருக்கார். இந்த ஹீட்டோடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க ஆல்ஃபாவை ட்ரிகர் பண்ணி நம்ம ஆல்ஃபா அதாவது நம்ம ஜங்குக்கும் வந்து இப்போ ஒரு மீட்டிங் பண்ணுற அந்த ஒரு மைண்டு வந்து வந்துடுறாரு. ஆனால் அவரால் வந்து நம்ம டேவோடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம டேவை வந்து நம்ம ஜங்குக்கால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹைப்பில் இருக்காரு, நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி ஹைப்பில் இருக்காங்க. 2 பேருமே ஒரு மாதிரி நீடியாக இருக்கா. நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே என்ன பண்ணுறாருனா இன்னும் நெருங்கி போகிறாரு. நம்ம ஜங்குக்குடைய கழுத்தில் வந்து கையை போட்டு நம்ம டே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை கிட்ட இழுத்து போட்டுக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே வந்து விடுறதா இல்லை. அவரும் டைட்டாக நம்ம டே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கா. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு வந்து அந்த ஸ்வெட் ஆகுறது, அந்த நடுங்கிறது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய பாடி மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் பாடியிலேருந்து அதாவது நம்ம டேவோடைய பாடியிலேருந்து அந்த ஒரு ஹீட்டுக்கான அந்த ஒரு ஹார்மோன் ஸ்மெல் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அதோடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே கம்மியாகுது. அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிட்றாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. அந்த ஒரு ஹீட் சென்சேஷனில் அதை வெளிக்காட்டவும் முடியாமல் அடக்கி வைக்கவும் முடியாமல் எப்படியோ கண்ட்ரோல்டாக இருந்துட்டு அப்படியே 2 பேருமா அப்படியே அந்த டயர்ட்லேயே படுத்து தூங்கிடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு மேலே ஏறி படுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா நம்ம டே வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டமை பிடிச்ச மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு உடம்போட அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே கொஞ்சமாக 2 பேருமே சேர்ந்து முழிக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு சூரிய வெளிச்சம் வந்து 2 பேர் கண்ணுலேயும் அடிக்குது. ஸோ 2 பேருமே அப்படியே லைட்டாக பொறுமையாக சினிங்கி எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சு நம்ம டே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு மேலே படுத்திருக்காரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம டே வந்து அவருக்கு மேலே இருக்கார். 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கா. நம்ம டே வந்து டக்குன்னு அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்கிடுறாரு. நேராக அந்த இடத்துலேருந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறாரு.
நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு ஒரு மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ நைட்டு என்னத்த பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே தலையிலே அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்க. பட் அவருக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவருடைய க்ளோத்ஸ் எல்லாமே அவர் இன்னமும் போட்டுட்டு தான் இருக்கார். அதெல்லாம் அவர் மேலே இல்லைனா தான் எதுனாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்றது நம்ம ஜங்குக்கு வந்து தெரியுது. ஸோ அவரும் வந்து நார்மலாக இருக்கார். பட் நம்ம ஜங்குக்கு என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவருடைய பாடி ஸ்மெல் அவருக்கு இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம டேவோடைய நேச்சுரல் பாடி சென்ட் எல்லாமே வந்து நம்ம ஜங்குக்கு மேலே இப்போ அந்த ஒரு சென்ட் அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாரு. அவரே நினச்சி அவர் சிரிக்கிறாரு. ப்ளஸ் ஆல்சோ நம்ம டேவையும் நினச்சி. ஏன்னா நைட் அவன் ஹீட்டில் இருந்திருக்கான். இப்படி சென்ட்டை மாற்றிக்கிற அளவுக்கு ஹீட்டில் இருந்திருக்கான்னா அப்போ அவன் எவ்வளோ நீடியாக இருந்திருப்பான். அப்போ உண்மையிலேயே அந்த ஒரு வேலையை பார்த்துருந்தா இவன் எப்படி எந்த கண்டிஷனில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டார்க்காக யோசிக்கிறாரு, சிரிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டே உள்ளே போய் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் மாதிரி ஆக போது, இன்னமும் வெளியே வந்த பாடில்லை. என்னென்னு பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது நம்ம ஜங்குக்கு. பாத்ரூம் பக்கம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறாரு, காது கொடுத்து கேட்குறாரு. பார்த்தா நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி விம்பி விம்பி அழுவாங்கல்ல, அந்த மாதிரி அழுதுட்டுருக்க மாதிரி சவுண்டு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பயந்து அடிச்சுக்கிட்டு பாத்ரூம் டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம டே வந்து செவுத்துல அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அழுதுட்ருக்காரு. அழுததில் அவருடைய ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி இருக்கார். அவர் என்னமோ வாழ்க்கையே இழந்த மாதிரி இப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு அழுதுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ளே உடச்சிட்டு போனதும், ஹேய் டே என்னாச்சு, எதுக்கு அழுதுட்ருக்க, டே இங்கே பாரு, தொடாத நீ போ, ஏய் என்னாச்சு, இங்கே இங்கே பாரு, என்ன என்ன தப்பு பண்ணிட்டேனா, நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, நேற்று எதுக்கு நீ என்கிட்ட வந்த, என்னது நேற்றுக்கு, நேற்றுக்கு நான் ஒன்றுமே பண்ணலடா, உன்னை தொடவே இல்லை, இல்லை நீ என்னென்னமோ பண்ண, ஏய் சத்தியமாக நான் உன்னை எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலையா நீ, இல்லை நான் எதுவுமே பண்ணல, அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவருடைய நெக்கை வந்து பாயிண்ட் பண்ணி கேட்க நம்ம ஜங்குக்கிட்ட. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய நெக்கை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கே செம்ம ஷாக் ஆகிடுது. என்னென்னா நம்ம ஜங்குக்கு வந்து நேற்று நைட்டு அந்த இருந்த அந்த ஒரு சென்சேஷனில் வந்து அவரே அறியாமல் நம்ம டேக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காரு. அந்த கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மாதிரி மார்க் பண்ணால் அந்த ஒமேகாவை வேறு யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மார்க் பண்ண ஆல்ஃபா மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அதை காட்ட நம்ம டே வந்து அப்படியே காட்டி அழுதிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு, டே அது 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 நான் நீ பண்ணலன்னு சொன்னா உன்னை மூஞ்சிலே குத்திடுவேன், நீ தான் பண்ண, நீ தான் நேற்று நைட்டு என்கிட்ட இருந்தா, எனக்கு நல்லா தெரியும், நீ தான், சாரி டே, உனக்கே தெரியும் ஒமேகாவுடைய சென்ட் வந்து ஆல்ஃபாவை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடும். நான் நேற்று உண்மையிலேயே ஒரு மாதிரி ஆகிட்டேன் தான், எனக்கு தெரியும் உன்னுடைய அந்த இஷ்யூ தப்பு பண்ணிட்டேனே, ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி டே, நீ இப்போ சாரி கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது, அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். நான் என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் வளரிட்டுருக்கேன், நான் தானே, நீ தானே, நீ தான் பிரச்சனையே, வேறு யாராவது இருந்திருந்தால் கூட நான் எதுவும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், நீன்றனால தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓ, நான் அவ்வளோ குடும்பப்படுத்திட்டுருக்கேனா, ஆ இது சரி, நீ என்கிட்ட பேச வேண்டாம், என்கிட்ட நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, உன் இஷ்டப்படி வெளியே போய்ட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக, வேறு எதாவது வருவான் தூக்கிட்டு போயிட்டு கண்டதையும் செய்வான், அப்போ தெரியும் என்னுடைய அருமை உனக்கு, உன்னை எதுக்கு நான் இங்கே பத்திரமா வச்சுக்கிட்டு, கிளம்பு. இல்லை ஷங்கு, நீ கிளம்பிட்டேன், எதுவும் பேசாத, நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு, ஈவன் உனக்கு எல்லாமே தெரியும் ஒமேகாவோட சென்ட் எப்படி இருக்கும், அதுவும் உன்னுடைய ஹீட் டைமில்,
அந்த ஹார்மோன்ஸ் என்னை உள்ள எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுன்றது எல்லாமே உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நேற்று நான் உன்கிட்ட வரலன்னா நீ நேற்று உறைஞ்சி செத்துருப்பேன். நான் உன்னை எந்த தப்பான இன்டென்ஷன்லேயும் நேற்று நான் உன்னை டச் பண்ணல. உன்னை சேஃப் பண்ணணும் தான் அப்படி கிட்ட வந்தேன். அதுவும் நேற்று நீ இருந்த கண்டிஷனுக்கு நான் உன்னை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்னோட பெர்மிஷனுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் விட்டேன். அதுவும் என் கை மீறி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு தான். அதுக்கு ஐம் சாரி. நான் சாரி சொல்லிட்டேன். ஆனால் இட்ஸ் ஓகே, ஃபைன். எங்கேயாவது நல்லா ஊர் பொறுப்பு ஆல்ஃபாவாக வருவான், காஞ்சி போய் மாட்டிக்கிட்டு சாவு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு பாட்டுன்னு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அந்த இடத்த விட்டு வெளியே போயிட நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு வந்து கோவப்படுறதுன்றதை தாண்டி அவருடைய சைடில் உள்ள ஃபீலிங்கை வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லையா, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம டேக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறாரு. பட் நம்ம சங்குக்கு சொன்னது எல்லாமே உண்மை. வெளியே போனால் எவன் எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியாது. இன்னொன்று அவர் திரும்பியும் வெளியே போனால் அந்த நரகத்துக்கு தான் திரும்பியும் போகணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுட்டுருக்கேன். டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் அப்படியே ஈவினிங் ஆகிடுது. நம்ம சங்கு காலையில் போனவர் ஈவினிங் தான் வராரு வீட்டுக்கு. நம்ம டேவை பார்த்தா கீழே ஹால்லேயே உட்காந்துட்ருக்காரு. அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஈவன் நம்ம சங்குக்கு வந்து போன்னு சொன்னதுக்கப்புறமேட்டும் போகவே இல்லை. அப்படியே அந்த ஹால்லேயே உட்காந்துட்ருக்கான். நம்ம சங்குக்கு வந்த வேகத்துக்கு நம்ம டே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு நேராக மேலே நடந்து போய்ட்றாரு. நம்ம டேக்கிட்ட திரும்பி ஒழுங்காக பேசக்கூட இல்லை. நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இருந்த நாட்கள் எல்லாமே நம்ம சங்குக்கு வந்தாருன்னா நம்ம டேவை பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு தான் போவார். பட் ஒரு மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது நம்ம டேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது வரைக்கும் அந்த ஒரு ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே நம்ம சங்குக்கு மேலே போய்ட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்க ஒரு மாதிரி தயங்கி போனால் திட்டுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே மேலே போகிறாரு. இது வரைக்கும் நம்ம டே வந்து திட்டுவானோ அப்படின்றாலாம் பயந்ததே கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பயப்படுறாரு. அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நம்ம சங்குக்கு உள்ளே இல்லை. என்னன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து தண்ணி ஒழுகுற சவுண்ட் கேட்குது. குளிச்சிட்ருக்காரு நம்ம சங்கு. இப்போ அப்படியே உள்ளே வந்து ரூமில் உட்காந்துட்ருக்கா. நம்ம சங்கு கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டுறாரு. டிஷர்ட் தான் போட்டிருக்காரு, நார்மல் லூசன் டிஷர்ட் போட்டுட்டு வந்து அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு திரும்பி கீழே நடந்து போக நம்ம டே திரும்பியும் நம்ம சங்கு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு கீழே டைனிங் டேபிளுக்கு. பார்த்தா நம்ம சங்குக்கு போய்ட்டு அமைதியாக உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடல. நம்ம சங்கு வந்து தனியாக சாப்பிட்றத பார்த்து நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன்னா நம்ம டே முதல்லலாம் கீழே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி விடாப்பிடியாக இருக்கிறப்போ மேலே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் அப்படியே சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு டே வரலனாலும் கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிடுவார். இந்த அளவுக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக இன்ட்ராக்டிவாக இருந்தவன் திடீர்னு ஒரு மாதிரி தனியாக விட்டுடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம டேக்கு வந்து டியர்ஸ்லாம் ஃபாலோ ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் பார்க்குறாரு. பட் எதுவுமே பேசிக்கல. வான் கூட கூப்பிடவே இல்லை. அவர் பாட்டுன்னு சாப்பிட்டு திரும்பியும் கையை கழுவிட்டு அவர் பாட்டுன்னு மேலே போயிடுறாரு. நம்ம டேக்கு அது இன்னமும் கஷ்டமாயிடுது, கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி மேலே ரூமுக்கு போயிடுறாரு. போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து பெட்டில் அப்படியே இழுத்து போட்டிக்கிட்டு ஒன் சைடாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அப்படியே அழுது நின்றுட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பேச மாட்டான், நாளைக்கு காலைல கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பெட்டில் ஒரு ஓரமாக நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி இல்லாமல் அந்த சைடை பார்த்த மாதிரி அப்படியே ஒரு கழிச்சு படுத்து அழுதுட்ருக்காரு. அமைதியாக தான் படுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு அவரோட டீயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி இத்தனை நாள் ஒரு மாதிரி கேரிங்காக இன்ட்ராக்டிவாக இருந்த ஒரு பர்சன் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆனதும் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அழுக வர ஆரம்பிச்சிடுது. ஒரு மாதிரி படுத்துட்ருக்கும் போதே அழுதுட்ருக்கா. அந்த அழுகிற சவுண்ட் வந்து நம்ம ஜங்குக்கு கேட்குது. சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கால் விடவும் முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி நம்ம டே மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி படுத்துட்ருக்கும்போது நம்ம டே வந்து அழுதுட்ருக்க சவுண்டை கேட்டு
நம்ம சங்குக் தான். நம்ம டே பக்கமாக திரும்பிட்டேன். இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க நீ? எதுக்கு அழுதுட்ருக்கேன்னு கேட்டேன். வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சும்மா நோன்னு அழுதுகிட்டே இருக்க. நான் இங்கேருந்து போதானே சொன்னேன், உனக்கு தான் இங்கே இருக்க பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஷாக பேச, நம்ம டே வந்து படுத்துட்டு இருந்தவர் அப்படி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஜங்குக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம டே வந்து அழுது அழுது நம்ம டேவோடைய கண்ணு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கா. நம்ம ஜங்குக்கால் ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்துட்டே இருக்கா. நம்ம டே வந்து முழுசாக அப்படியே நம்ம ஜங்குக் பக்கம் திரும்பின மாதிரி படுத்துக்கிட்டு அவர் பாட்டில் அழுதுகிட்டே இருக்கார். நம்ம ஜங்குக்கால் அழாதுன்னு சொல்ல முடியல, எதுக்கு அழுதுன்னு மேற்கொண்டு கேட்கவும் முடியல. ஒரு மாதிரி அவருக்கே கஷ்டமாயிடுது. இருந்தாலும் நம்ம ஜங்குக் இப்போது சாஃப்டாக நம்ம டேவை பார்த்து, எதுக்கு நீ இப்போ அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போக தானே சொன்னேன். எனக்கு போக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீ சொன்னது சரியாக பட்டுச்சு. எது? எனக்கு இங்கேருந்து போனால் வெளியே சேஃப்டியே இல்லை. ஓ, நீ இங்கே இருந்தாலும் சேஃப்டி இல்லையே. நான் உன்னை எதுனா பண்ணிவிடுவேன். உனக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்காது. வெளியே இருக்கவங்க யாராவது உன்னை டச் பண்ணால் கூட நீ அக்செப்ட் பண்ணிப்பா. ஆனால் நான் உன்னை தொட்டால் உனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். ஈவன் நான் உன்னை சேஃபாக பார்த்துக்கிட்ட பிறகும் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஒரு 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 அன்பே இல்லைன்றப்போ நான் என்ன பண்ணுறது? கிளம்பிடு. நான் போக மாட்டேன். சரி, அழாத. எனக்கு அழுக வருது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சாரி. என்னது? சாரி சங்கு. எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் சாரி கேட்டுட்ருக்க? நீ தான் எல்லா டைமும் கரெக்டாச்சு. இல்லை, நான் காலையில் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நீ என்னை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. சரி, அழாத விடு. எனக்கு கஷ்டமாக இருக்கு. உன்னை ஹர்ட் பண்ணிட்டு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஹக்குக்காக நம்ம டேவை வந்து கிட்ட கூப்பிடா. நம்ம டேவே ஒரு மாதிரி அப்படியே அழுகி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் இப்படி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பாசமாக கூப்பிடவும் அந்த கண்ணீர் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டியர்ஸ் அப்படியே நிற்காமல் அப்படியே ஃபால் ஆக நம்ம ஜங்குக் கிட்ட அப்படியே ஓடி போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. அவருடைய நெக் சைடில் அப்படியே நம்ம டே வந்து அவருடைய ஃபேஸை வச்சுட்டு மொத்தமாக நம்ம ஜங்குக்குடைய உடம்போடையே சேர்த்து புதஞ்சிக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய தலையை லைட்டாக அப்படியே தடவி கொடுத்து, சரி விட அழாத. சாரி ஜங்கு. சரி அழாத விடு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று. சரி அழாத, ஒன்றும் இல்லை. நானும் சாரி. உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பட் சீரியஸாக நேற்று நான் என்னுடைய கண்ட்ரோலை மீறிட்டேன். நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். மன்னிச்சிடேன். ஒரு ஆல்ஃபாவாக நீ அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததே பெரிய விஷயம். ஆனால் நான் எதையுமே யோசிக்காமல் ஒன்று ரொம்ப பேசிட்டேன். சாரி. சரி அழாத. தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. சரி என்ன பண்ணலாம்? இப்படியே கட்டி பிடிச்சிக்கலாமா? நீ என்ன கேட்குறன்னு உனக்கு புரியுதா? தெரியும். இதுக்கப்புறம் நான் எங்கே தான் இருப்பேன். நீயே வெளியே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். போனாலும் எனக்கு வேறு யாரும் இல்லை. உனக்கே தெரியாது. அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கில் இருந்து அப்படியே நம்ம டே வந்து அப்படியே வெளியே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்த்துக்கிட்டு நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, இனிமேட்டு நான்
நீ உனக்கே தெரியும் இதுக்காக நான் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்ல வந்த ஏதோ. நீ தான் மார்க் பண்ணிட்டீங்களா? சரி, அதுக்கா? ஏய், என்ன வேறு ஒமேகா எதுனாவது பார்க்கலான்ற பிளானில் இருக்கியா நீ? என்ன மார்க் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்க பார்த்துருவியா நீ? நான் இப்போ வேறு ஒருத்தனை பார்க்க போகிறேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் மார்க் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு தானே? ஆமாம், உனக்கு தெரிஞ்சா இவ்வளோ சாதாரணமாக இருக்கு. ஏன்னா நான் உனக்கு இல்லைல்ல. என்னது? நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன், ஸோ நீ எனக்கு. ஆனால் நீ என்னை மார்க் பண்ணவே இல்லையே. நீ என்ன மார்க் பண்ணாதானே நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. அது அது வந்து என்ன? ஒன்றும் மார்க் பண்ண மாட்டியா? இல்லை, அது எனக்கு அது சரி விடு. எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் திரும்பியும் நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம டேவும் வந்து டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கை. அவருடைய சென்ட்டை ஒரு மாதிரி அப்படியே இன்ஹேல் பண்ண நம்ம டேக்கு வந்து அப்படியே அது ஒரு டோபமைனாக மாறிடுது. நம்ம ஜங்குக்குடைய அந்த ஒரு பாடி சென்ட் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவர் போக போக சொல்லப்போனால். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய சீக்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண நம்ம டே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்மைல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் நம்ம ஜங்குக் வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு டேவுடைய சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, அவருடைய நெத்தியில் கிஸ் பண்ணுறது, ஐப்ரோஸில் கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரி அப்படி நம்ம ஜங்குக் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க நம்ம டேக்கு வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்படி ஒரு ஆல்ஃபா அவருக்கு கிடைப்பாருன்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முழுசாக கிடைக்கல, அது வேறு விஷயம். நம்ம டே வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கார். அவர் இமேஜின் பண்ணி வச்சுருந்த அந்த மாதிரி ஆல்ஃபா டைப்பு நம்ம ஜங்குக் கிடையாது அப்படின்னதும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே 2 பேருமா அப்படியே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே நல்லா படுத்துட்ருக்கா. நம்ம டே என்ன பண்ணுறாரு, பெட்ஷீட்டை நல்லா மேலே இழுத்து மூடிக்கிட்டு அவரையும் ஜங்குக்கையும் நல்லா கவர் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து தூங்கலாமா? தூங்கலாமே. குட் நைட். தூங்க. எதுக்கு பார்த்துட்டே இருக்கேன்? அது இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு குட் நைட் கிஸ் அதெல்லாம் முடியாது, கொடுக்கலாமே. சரி, நான் கொடுக்குறேன். நீ கண்ணை மூட தான் கொடுப்பியா? நீயும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது தான் கொடுத்தா. சரி கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண நம்ம டே தான் அப்படியே அவருடைய பாட்டம் லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஷை ஆகுது. இருந்தாலும் அவர் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணிட்டு அப்படி கிட்ட போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து லைட்டாக அப்படி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்க என்னென்னு பார்த்தா நம்ம டே வந்து குட் நைட் கிஸ்ஸஸ் கொடுக்கணும்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கை அவர் அப்படியே வாண்டடாக வந்து அப்படியே மார்க் பண்ணிடுறாரு. அதாவது நம்ம ஜங்குக்குடைய நெக் சைடு வந்து அப்படி ஹிக்கி கொடுக்குற மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக பைட் பண்ணிவிட்டு சக் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி மார்க் பண்ணிவிட நம்ம டே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அப்படியே பின்னாடி வராரு. என்னென்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய கழுத்தில் வந்து அப்படி ஒரு மாதிரி பர்பிளிஷ் கலரில் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மார்க் இருக்குது. நம்ம டேக்கு வந்து லெஃப்ட் சைட்லனா நம்ம ஜங்குக்கு வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டு பண்ணிட்டியா? ஸோ எப்பத்துலேருந்து நீ எனக்கு நான் உனக்கு. ஓ என்ன?
ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன வேணால் பண்ணலாம்ல ஒன்று. ஆஹா, அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் உன்னுடைய ராஜ்யம். அது வரைக்கும் நான் தான். ஓ, அப்படி. ம், சரி ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்மகிட்டே வந்து ஹக் பண்ணி தானே இருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அவருடைய கையை மட்டும் லைட்டாக மேலே தூக்கி அவருடைய ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு ரிங் போட்டிருக்காரு. அந்த ரிங் அப்படியே உருவி நம்ம டேவுடைய கையை பிடிச்சி நம்ம டேவுடைய ரிங் ஃபிங்கரில் போட்டு விட ரொம்ப லூஸாக இருக்குது. இருந்தாலும் அது அப்படியே நம்ம டேவுடைய விரலில் வந்து ஒரு மாதிரி லூஸாக அப்படியே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னது, என்கிட்ட நீ எதுவுமே கேட்கல? அதான் மார்க் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் என்ன கேட்க வேண்டியதுக்கு இருக்கு? இப்போ நீ என்னதான் முடிவில் இருக்க? அது இப்படி பார்க்காத. சரி, அட்லீஸ்ட் ஒரு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீ தான் அலோவ் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீயோடைய பெர்மிஷனோட அப்படியே சாஃப்டாக நம்ம டீ வந்து அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேக்கப் ஆக இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உருகிடுறாரு. அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு சென்சேஷன் அது 2 பேருக்குமே ஒரு மாதிரி அப்படியே உருகிடுறாங்க 2 பேரும். அப்போ அப்படியே நம்ம டேவும் ஜங்குக்கு தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஜங்கு. இனிமேட்டு நீ என்னுடைய ஒமேகா, வேறு எந்த ஆல்ஃபாவையும் நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, புரியுதா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். உன்னை தவிர வேறு யாரும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணதும் இல்லை. நீ எந்த ஒமேகாவையும் பார்க்காம இருந்தால் சந்தோஷம். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரும் கிடைக்கவும் மாட்டாங்க இந்த இடத்துல உன்னை தவிர. இவ்வளோ அழகா. சரி சரி, கடலை போட்டுக்கலாம் போது நீ படுத்து தூங்க. ஓகே, நானும் தூங்குறேன். அப்புறம் டே, திரும்ப அந்த நரகத்துக்கு போவியா? நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் ஜங்கு, என்னை தேட மாட்டாங்க. நான் இங்கே உன் கூடயே இருக்கேன். ஆனால் ஒன்று, ஜிமினை மட்டும் பார்த்தேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு மட்டும் அவன்கிட்ட காட்டினேன். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு நம்மகிட்ட எப்படியோ படுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக நம்ம ஜிமினை பார்க்குறதுக்குன்னு வேண்டி தான் கிளம்பி போகிறாங்க. நம்ம ஜிமினும் வந்து அப்படியே காலேஜ்க்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. நம்ம டேவை வழியில் பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. பின்னாடியும் நம்ம ஜங்குக்கு வர நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டேவை ஒரு மாதிரி பார்க்க நம்ம டேவோடைய கழுத்தில் வர மார்க் இருக்கா அதையும் பார்த்துட்றாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டே டே உன்னுடைய ஆல்ஃபாவா முடிஞ்சிருச்சா? இல்லைடா, அப்படிலாம் இல்லை. நேற்று எனக்கு ஃபஸ்ட்டு ஹீட் வந்துருச்சு. ஓ, அவர் தான். ஓ, ஆள் எப்படிடா? ரொம்ப நல்லவன்டா. நான் நினச்ச மாதிரி இல்லை. நான் நினச்ச மாதிரி ஆல்ஃபாஸ்லாம் எல்லாருமே அப்படி கிடையாதுடா. அவங்க பேர் ஜங்குக். என்னை நல்லா பார்த்துக்குறாங்க. நான் இனிமேட்டு வீட்டுக்கு போகலை, அவங்க கூட தான் இருக்க போகிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, ஹாப்பியாக இருக்கேன்ல? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி பார்த்துரு. இப்போ நான் அவங்க கூட போவியா? ஆமாடா, உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். சரி பார்த்துப்போ, எனக்காவது டைம் கிடச்சுன்னா வா, மீட் பண்ணலாம். அப்புறம் டே, எனக்கும் ஆல்ஃபா கிடச்சிட்டாங்க. ஏய் எப்படிடா? யார்? சீனியர். ஓ, யார்? ஒருத்தர் சைட் அடிச்சிட்ருப்பே, அவங்க தான். ஓ, நீ ஹாப்பியாக இருக்கியா? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. சரி நான் போகிறேன்.
பார்த்துரு, பாய். நீயும் பார்த்துப்போ, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் வந்து நேராக அப்படியே காலேஜ்க்கு போக நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக் கிட்ட வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் எங்கே போகிறான் அவன்? காலேஜ்க்கு நீ போகலையா? நான் எப்படி போகிறது? எப்படி போகிறதுனா போ, அவன் கூட போ. ஆனால் நீ நான் இல்லை. எங்கே பாரு, ஒன்ஸ் ஆல்ஃபாவுக்கு ஒமேகா கிடச்சிட்டாங்கன்னா ஒமேகா எப்போவுமே ஆல்ஃபா கூட தான் இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு பிடிச்ச உன்னுடைய லைஃப்க்கு தேவையானதை நீ பார்க்க வேண்டாமா? போ, அவன் கூட போ. நிஜமாவா? போ, பத்திரமா வீட்டுக்கு வந்துடு. நான் காரை அனுப்பி வைக்கிறேன். சரி ஜங்குக். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டுடே. பார்த்து போ. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் லைஃப்பை நீ பார்க்கணும்ல, ஒன்றை நான் பார்த்துக்கிறேன், உன் லைஃப்பை நீ பாரு, புரியுதா? ஓ, இப்படியே வா. பார்க்க அழகாக இருக்கடா, உனக்கு என்ன குறை? ஆனால் ஒன்று, என்ன? அந்த மார்க்கை மறைக்கக்கூடாது. ஆனால் கிளாஸில் மறைக்கக்கூடாது. சரி, மறைக்கலாம். அப்போ தான் நீ எனக்கு சொந்தம்னு எல்லாருக்கும் தெரியும். போயிட்டு வா. பாய் ஜங்குக். பாய் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை நம்ம ஜிமின் கூட அமுச்சிருக்க. நம்ம ஜிமினோட என்னடா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக கேட்குறாரு. நம்ம டேவும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல இப்போ அப்படியே கையை போட்டு அப்படியே நம்ம ஜிமினும் வந்து நம்ம டேவை பிடிச்சிட்டு அப்படி நேராக காலேஜுக்கு போக புக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், காலேஜ் தானே, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேருமா சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம டே வந்து நடந்து போகிறத நம்ம ஜங்குக் வந்து பார்க்குறாரு. அவர் நினச்சிருந்தா நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு கார்லேயே கொண்டு போய் விட்டு வந்துடலாம். ஆனால் எப்போவுமே நம்ம டே எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ஜங்குக் ரொம்ப ஃப்ரீயாக விடுறாரு நம்ம டேவை. இப்போ அப்படியே நம்ம டேவும் வந்து அழகாக ஒரு பர்ஃபெக்டான ஆல்ஃபா, ஒரு பர்ஃபெக்டான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அவருடைய லைஃப்பை, ஒரு புது லைஃப்பை, அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் வந்து இதை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே வந்து ஆல்ஃபா ஒமேகா அப்படின்றதுமே வந்து ஹீட் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்ட் மாதிரி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படி போக மாட்டேன். நான் எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவேன், இல்லைனா அந்த சைடே போக மாட்டேன். ஏன்னா நிறைய குட்டீஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்காக தான் இப்படிலாம். இருந்தாலும் நான் முன்னாடி போட்டுருந்தேன், ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ காதலிப்போமே. லவ்ன்றது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது இல்லையா? Love is not a crime, kiss is not a lust, hug is not a abuse when it is the right person. Am I right? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. போயிட்டு வரேன். பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ ஆல்.